பாகிஸ்தான் திருந்தவே மாட்டான். ஏன்? அவன் ஒரு நாடே கிடையாது. தீவிரவாதி பையன் என்னைக்காச்சும் திருந்தி பார்த்திருக்கோமா? தீவிரவாதி பையன் கடைசி வரை தீவிரவாதியா தான் இருப்பான். அந்த மாரி பாகிஸ்தான் நாளுக்கு நாள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன ஒண்ணு இந்த தீவிரவாத பயலுக்கு பின்னாடி சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கிறனால, சீனாவுமா நாடு அப்படின்னு கேட்கக்கூடாது. இவன் எப்படி நாடு இல்லையோ, அவனும் நாடு கிடையாது. 2 கேவலம் புடிச்ச பயலுகளும் நம்ம பக்கத்திலேயே வந்து தொலைச்சுட்டாய்ங்க. இத நம்மனால மாத்த முடியுமா? எனக்கு தெரிஞ்சு மாத்த முடியாது. ஆனா அமெரிக்கா ஒரு நாடு. அவன் நாடா இருக்கிறதே பிரச்சனை. காரணம் என்னன்னா, நாடா தான் மட்டும் தான் இருக்கணும். மத்தவன் பூரா நாடுங்கிற மாரி ஒரு மனசளவுல கூட நெனச்சிறக்கூடாது. கிளச்சு போட்டுறணும். இப்படிப்பட்ட பயப்பிள்ளைக. இந்த 2 பயப்பிள்ளைக பின்னாடி நிக்கிறனால தான், இவன் அடுத்தடுத்த ஒவ்வொரு அடியையும் தாண்டி பாகிஸ்தான் இந்த புராண காலத்துல எல்லாம் அரக்கன கொல்ல கொல்ல உயிர் பெற்று வர மாரி ஒவ்வொரு விவகாரமா வந்து தொலைறான். அப்படி இப்ப அவன் வந்து நின்ற இடம் அப்படிங்கிறது வெளியில இருந்து பார்க்கறக்கு அட்டப்பாவி கிழவிய தூக்கி மடியில வைக்கிறான் பாரு. என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார்கள் ஊர் பக்கம்லாம். ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசும்போது தக்கூரித்தனமா ஒரு விஷயத்த கொண்டு வந்தோம்னா. ஆனா வெளியில இருந்து பார்க்க தான் அப்படி தெரியும். ஆனா பாகிஸ்தான் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது ஏறக்குறைய அந்த தீவிரவாதத்த உயிரோட்டத்தோட வச்சுக்கிறது. அத தொடர்ந்து அவனுங்க உயிரோட்டத்தோட பினான்சியல் ரீதியா வச்சுக்கிறது. இதுக்கு பலமா உதவும். எப்படி? அண்ணன் அமெரிக்கா தான். கேடுகெட்ட அண்ணன் அமெரிக்காவுக்கு அதிபர். அவரும் ஏறக்குறைய கேடுகெட்டவர் தான். எல்லா விஷயத்தையும் தலைகீழா திருப்பணும். என்ன ஒரு நல்ல விஷயம்? அமெரிக்காவோட விவகாரங்களை தலைகீழா திருப்பணும். அவ்வளவுதான். ஒரே ஆள். அதாவது உனக்கு மட்டும் நான் கெட்டவன், இவனுக்கு நான் நல்லவன். அந்த கவலையெல்லாம் ட்ரம்ப் கிட்ட நம்ம பட தேவையில்ல. எல்லாருக்குமே கெட்டவர் தான் அவரு. எப்படி? வழமையா ஒண்ணு நடக்குதா? நோ, நோ. இத காட்டுல ஒரு பெரிய மைலேஜா அண்ணன் எடுக்கிறேன். நீ பக்கத்துல நின்னு கை தட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுருவாரு. இது பக்கத்துல உள்ள நாடுகளுக்கும் சரி, தூரத்துல உள்ள நாடுகளுக்கும் சரி, அவங்க நாட்டுக்கும் சரி. அமெரிக்கா சிஸ்டத்தை எல்லாம் இவ்வளவு தூரம் சேலஞ்ச் பண்ண ஆள் யாரும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சு. ஏலே நீ பொறக்கறதுக்கு முன்னாடி 1000 பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இருந்தவங்க யாரும் இப்ப இருந்தீங்க, இல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, கமெண்ட் போடுங்க. நம்மளும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ட்ரம்ப் பார்த்த ஒரு வேலை அப்படிங்கிறது, ட்ரம்போட நிறுவனம் பிட்காயின்ல, கிரிப்டோல உள்ள ட்ரம்போட நிறுவனத்த கொண்டு வந்து அப்படி தள்ளி விட்டு போனதுக்கப்புறம், இவன் விடிஞ்சு எந்திரிச்சா ஏதோ கிரிப்டோ மார்க்கெட்ல சாதிக்கிற மாரியே பேச ஆரம்பிக்கிறான். விடிஞ்சு எந்திரிச்சா சரி, கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் பார்க்குற மாரியே இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, அந்த கிரிப்டோ கரன்சிய பொத்துனது தான் பாகிஸ்தானோட எண்ண ஓட்டம், சிந்தனை அப்படிங்கிற மாரி. எந்த அளவுக்கு அப்டின்னா, கிரிப்டோ கரன்சிய அஃபிஷியலாவே கவர்மெண்டே வாங்கிக்கும். எங்கடா அப்டின்னா, மிடில் ஈஸ்ட்ல உள்ள பல பயலுக இந்த வேலைய பார்ப்பாய்ங்க. உதாரணத்துக்கு கிரிப்டோ கரன்சில டொனேஷன் குடுக்கணும்னா அவனுங்கள்ட்ட குடுத்துருவாய்ங்க. நம்ம இந்தியா போன்ற நாடுகள் அங்க போய் அந்த கிரிப்டோ கரன்சிய குடுத்துட்டு, அதுக்கு நிகரான டாலர்கள வாங்கிட்டு வந்துருவோம். ஏன் அப்டின்னா, நல்ல அசட்டா இருக்கு, வேகமா வளருது அப்டின்னு சொல்லி அங்க புழக்கத்திலே வச்சிருக்கார்கள். கவர்மெண்டே யூஸ் பண்ணுது. பல விஷயங்கள். அஃபிஷியலா கிரிப்டோ கரன்சி ஆக்குன நாடுகள் அப்டிங்கிறது தனி. ஆனா மிடில் ஈஸ்ட்ல உள்ள சில நாடுகள் கிரிப்டோவ பலம் வாய்ந்த ஒரு பிளேயரா மடியிலேயே தூக்கி உட்கார வச்சுக்கிறாய்ங்க. அஃபிஷியலா ஆக்கல. ஆனா ஒரு பிளேயராவே அங்கீகரிச்சு மடியில உட்கார வச்சிருக்காய்ங்க. வால்யூம் அப்டிங்கிறது நம்ம நெனச்சு பார்க்க முடியாத வால்யூம் அந்த பகுதிகள்ல புழங்க தான் செய்யுது. அவனுங்களுக்கு ஈக்குவலா அவன் எந்த அப்டேட்டும் குடுக்க மாட்டான். இத பத்தி பெருசாவும் பேசிக்க மாட்டான். ஆனா அவனையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு பாகிஸ்தான் பேசுது. அப்படி என்னடா பேச போறீங்க அப்படின்னு கேட்டா, கிரிப்டோ ஃபார்மிங் போடப் போறோம். சரி, ரைட்டு. அத இண்டிவிஜுவலும் பண்ணுவான், ஆர்கனைசேஷனும் பண்ணும், நாடும் பண்ணும். நீ பண்றதுக்கு என்ன இருக்கு இதுல புதுசா? முதல்ல பண்றதுக்கான எனர்ஜி ஏது அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் நாங்க ஒதுக்கிட்டோம். 2000 மெகாவாட்ட ஒதுக்கிட்டோம். ஃபார்மிங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். கிரிப்டோ பேக்கப்ல பாகிஸ்தான அசைச்சுக்கவே முடியாதுன்ட்டான். கடைசி வரியிலே தெரிஞ்சு போச்சு அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு. காரணம் என்ன? அது ஒரு ப்ராஜெக்ட்டே கிடையாது. மேலோட்டமா வச்சுக்கிட்டு தீவிரவாத டிரான்சாக்ஷனுக்கு பெரிய ஒரு ஹப்பாவே விளங்கப் போகுது. உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்துல ஆசியாவோட பினான்சியல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர். இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா யுஏஇ போன்ற பகுதிகள் தான் பெரிய அளவுல ஒரு பினான்சியல் ஹெட் குவார்ட்டர்ஸாவே வருது. இல்ல 2 பேரும் பொய்யி. எப்பயுமே ஹாங்காங் தான் தெரியுமா? அப்படின்னு குளோபல் டைம்ஸ் எடிட்டர் குறுக்க ஓடுவார். அவர் பாட்டு ஓடிட்டு போட்டோம். சீனாவை பத்தி பார்க்கும்போது அவரை பார்ப்போம். ஆனா
இந்த ஃபினான்சியல் ஹெட் குவார்ட்டர்ஸ தக்க வச்சுக்க அடுத்தடுத்த அப்டேஷன நோக்கி வேகமா இந்த நாடுகள் போகும். இப்ப புது புது டெக்னாலஜிகள் பூரா சிங்கப்பூருக்குள்ள தான் பம்ப் ஆகும். யுஏஇக்குள்ள தான் இப்ப பம்ப் ஆகிட்டு இருக்கு. இது நல்லதா, கெட்டதா அப்படிங்கலாம் ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் தெரியும். காரணம் சாக்கடை நீர்ல இருந்து பீர உருவாக்கி குடிச்சுக்கிட்டு திரியிறாங்க சிங்கப்பூர்ல. இது ஆரோக்கியமே இல்ல. இது ஆரோக்கியம் அப்படின்னு 2 குரூப் கத்துனாய்ங்க. கடைசியில எ எதிர்த்த குரூப் அட்ரஸே இல்ல. ஆதரிச்ச குரூப் சிங்கப்பூர்லயே இல்ல. ஏதோ நாட்ல போய் செட்டில் ஆயிட்டாய்ங்க. ஆனா, அங்க உள்ள ஆட்கள் இப்ப அதத்தான் குடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இது எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்? 60 வருஷம், 50 வருஷம் கழிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, நாங்க தப்பு பண்ணிட்டோம். அப்படின்னு சிம்பிளா சொல்ட்டு போயிருவாய்ங்க. நெறைய நேரங்கள்ல விஞ்ஞானத்தோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, பயப்புலயே ஒண்ணு கண்டுபிடிச்சுருவான். கண்டுபிடிச்சுட்டு, அச்சச்சோ! இது மனித குலத்துக்கு எதிரு அப்படின்றுவான். எப்படா அப்படின்னு கேட்டா, பல 100 வருஷங்கள் கழிச்சு வாய தொறப்பான். ஆனா கண்டுபிடிச்சப்ப கேக்க வெட்டி, அடேங்கப்பா! முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது உலகத்துலன்றுவாய்ங்க. சத்தியமும் அதான். அதே சமயம் அதனால மைலேஜா அப்படின்னு கேட்டா, மைலேஜ் எடுத்து பல விஷயங்கள்ல எடுக்கிறோம். பல விஷயங்கள்ல எடுக்கல அப்படிங்கிறது தான். நல்ல உதாரணம் பிளாஸ்டிக்க கண்டுபிடிச்சப்ப, "நீ பாரு" அப்படின்னாய்ங்க. இப்ப பிளாஸ்டிக்க பார்த்தாலே ஃபைன் போடுறாய்ங்க. ஆனா இது 2க்கும் நடுவுல அந்த மேனுஃபேக்சரிங் ஜோன முடக்குனா முடிஞ்சு போச்சேடா அப்படின்னு கேட்டா, அப்ப கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல பிரச்சனை வரும். ப்ராஃபிட் குறையும். அதெல்லாம் யார் பார்த்துக்குவா? நீங்களா பார்த்துக்குவீங்க? அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்பாய்ங்க. இந்த மாரி 1000 வடிவங்கள டக்கு டக்குன்னு எடுத்துட்டு சிங்கப்பூர், யுஏஇ போன்ற நாடுகள்லாம் அப்டேட் ஆயி நிக்கிறாய்ங்க. அவனுங்க நிலைமையே எங்க போய் முடிய போதுங்கிறது தெர்ல. ஆனா இது எதுவுமே இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லாம் தேவையில்ல. இந்த ஜோன், இந்த டைரக்ஷன்ல கூட இந்த பயம் இல்ல. ஆனா அம்புட்டு ஸ்டேட்மெண்ட் கிரிப்டோவ வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. அங்க உள்ள ஆட்கள கொஞ்ச நேரம் 1 வாரம் ட்ரெய்னிங்க்கு குளோபல் டைம்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டு கூட்டிட்டு வந்தாங்களோ என்னமோ! சரி கிரிப்டோல என்ன தான்டா கிழிக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, 2000 மெகாவாட்ஸ்க்கு நாங்க திட்டங்கள்லாம் போட்டுட்டோம். ஃபார்மிங்க்கு ஜெனரேட் பண்ண போறோம். எலக்ட்ரிசிட்டிய பம்ப் பண்ண போறோம். இத வச்சு ரெவென்யூ எடுக்க போறோம். டேய் இது பேக்கப்ன்னியேடா! இல்ல பேக்கப் தான். ரெவென்யூன்னு இப்ப தானடா சொன்னேன். அதையெல்லாம் விட்டுருங்க. நாங்க கிரிப்டோல பெரிய ஆள். அத மட்டும் எழுதுங்க. அப்படிங்கிற மாரி கிளம்பி போறாய்ங்க. 4ல தோத்தாச்சு. 4ல ஜெயிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆனா தொல்ல அங்க தான் ஆரம்பிச்சுச்சு. 4ல ஜெயிச்சாச்சுன்னு சொன்னியே, அது வான்படை தானே! அப்ப நீ எதுக்கு இங்க? அப்படின்னு சொல்லி வான்படை தளபதி கலவரத்த பண்ண உடனே அந்த சப்ஜெக்ட்ட அங்கேயே விட்டாய்ங்க. இந்த யுத்த சப்ஜெக்ட்ட மறந்துட்டாய்ங்க. எப்ப விமானப்படைக்கு, தரைப்படைக்கு பிரச்சனை வெடிச்சுச்சோ, அப்பவே பாகிஸ்தான்ல அந்த சப்ஜெக்ட்டே கை கழுவி விட்டாய்ங்க. அந்த சப்ஜெக்ட்ல என்ன நடக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது. காரணம் என்ன? அவனுங்களுக்குள்ளேயே ரூம்ல உட்கார்ந்து சண்டை போடுறாய்ங்க. ரூமுக்கு வெளியில திட்டங்கள் தீட்டப்படுது. என்னைக்காச்சும் ஒண்ணு ஃப்ளைட்ல மாம்பழத்துல வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சுட்டாய்ங்கப்பா! அப்படிங்கிற கதை மாரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்படி நிலைமை போய்க்கிட்டு இருக்கு. அடுத்தது எதையாச்சும் வச்சு ஓட்டணுமே! ஓட்டல அப்புட்ன்னா, உள்ளூர்க்காரன் தண்ணி இல்ல, சோறு இல்ல அப்படின்னு வந்து நின்றுவாங்கிறக்காக, டக்குனு கிரிப்டோவ தூக்கி வச்சுட்டார்கள். ஆனா இந்த கிரிப்டோலயே பிரச்சனையே அங்க தான் இருக்கு. இந்த கிரிப்டோ ஃபார்மிங்க்கு சும்மா கிடையாது. இதுக்கும் தண்ணி வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும். இத 2யும் பிரைஸ கூட்டு அப்படின்னு ஐஎம்எஃப் நிக்கிறான். தண்ணி இந்தியா தரமாட்டேன்ருச்சு. தண்ணி வரவே வராது. எலக்ட்ரிசிட்டி பிரைஸ கூட்டுனாலும் புரொடக்ஷன் வேணும்ல. புரொடக்ஷன தூக்கி இங்க மாட்டிட்டா, அங்க எலக்ட்ரிசிட்டியே வராது. யாரு? மக்களுக்கு வரவே வராது. வராத எலக்ட்ரிசிட்டிக்கு அவன் பே பண்ண போறதும் கிடையாது. அப்ப இந்த கிரிப்டோல என்ன சாதிக்க போறார்கள்? வழமையான ஒண்ணுதான். இதுவரையும் பாகிஸ்தான்ல யார் ஆதாயம் பெற்றார்கள்? அரசியல்வாதிகள், ராணுவம், அங்க உள்ள இந்த பின்னாடி உள்ள குப்பைகள். அவ்வளவுதானே. இந்த 3 குப்பைகளும் தொடர்ந்து அடுத்த ஜெனரேஷன், அடுத்த வெர்ஷன் என்னது? அடுத்த வெர்ஷன் கிரிப்டோவா தான் இருக்கும்னு நம்ப வைக்கிறாங்க. எப்படி 3ஆம் உலகப் போர் தண்ணிக்காக நடக்கும் அப்படின்னு கொள்ள காலம் வண்டி ஓட்டுனாங்க. டேய் எப்பயுமே போர்கள் நிலத்துக்காக தான்டா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பய கேட்கல. இப்ப அசர்பைஜான், அர்மேனியா, ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா இப்படி எல்லாமே எதுக்காக? தண்ணிக்காகவா? நிலத்துக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள கனிம வளத்துக்காக நடக்குது. உன்னம் தோண்டி உள்ள போனோம்னா அமெரிக்க வெறியால நடக்குது. அதையும் தோண்டி உள்ள போனோம்னா அமெரிக்க கம்பெனி, ஆயுத கம்பெனிகளோட வெறியால நடக்குது அப்படின்னு தோண்டி போய்க்கிட்டே இருக்கலாம். கடைசி வரையும் எவ்வளவு தோண்டுனாலும் தண்ணி வரல தெரியுமா? அப்படின்ட்டு வெளில வந்துர வேண்டியதுதான். அந்த தியரிலாம் ஒத்து வராது. என்னைக்கும் யுத்தங்கள் அப்படிங்கிறது நிலப்பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது, அந்த யுத்தங்களுக்கு ஃபண்டிங் தான் மெயின் சோர்ஸு. அந்த ஃபண்டிங்குள்ள நானும் இருக்கேன். தீவிரவாதிகளும் இருக்கார்கள். எங்களுக்கான ஒரு அடையாளம், அங்கீகாரத்த குடுங்க அப்படிங்கிற மாரி ஆயுதம் வாங்கி வைக்கிற மாரி கிரிப்டோவ வாங்கி வச்சிருக்கான். எப்படி அணு ஆயுதத்த வச்சு வண்டி ஓட்டி சோறு தின்னானோ, அதே மாரி வரும் நாட்கள் இந்த கிரிப்டோவ வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் என்னெல்லாம் சேட்டை செய்ய போதுன்னு நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா? பழைய இந்தியாவா? வேடிக்கை பார்க்குற மூட்லயும் நமக்கு கிடையாது.
கிரிப்டோ எவ்வளவு தூரம் மாயாவியோ, அந்த மாயாவிய பாதுகாக்கிறதும் கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அத பாகிஸ்தானுக்கு வருங்காலங்கள்ல இந்தியா புரிய வைக்கும். அதுக்கான தயார் நிலைகள்லயும் டெல்லி சில வேலைகள்ல இறங்கிருச்சு. எப்ப வெளில வரும்? வெளியில லைட்டா புகை தெரிஞ்சாலும் வெளில வரும். இல்ல மொத்தமா வெடிச்சு சிதறனாலும் வெளில வரும். எப்படி சம்பவங்கள் செய்யுது டெல்லி அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம இங்க விரிவா பார்ப்போம்.